வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராமத்தில் செய்யக்கூடிய வெங்காய சட்னி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் நான் ஒரு 30 வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். இதில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அடுத்து சின்ன துண்டு புளி லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ புளியை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு அதையும் சேர்த்துப்போம். அதையும் பொரித்து எடுத்துப்போம். இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அடுத்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறோம். எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் மாத்திரப்பையும் இப்போ மிளகாய் கருகிடாமல் எடுத்துடலாம். ஒன்று உளுந்து கருகிடாமல் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். கலர் சேஞ்ச் ஆகும் உளுந்து வறுக்கிறப்ப. இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ அதே கடாயில் சின்ன வெங்காயம், இதுவும் நல்லா வதங்கட்டும். இதிலேயே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக இப்போயே சேர்த்துக்கிறேன். இதையும் பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான், எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பை இதிலேயே தாளித்து வச்சிடலாம். இது ஆறுனதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா ஆறுனதும் உளுந்த தவிர மித எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட்டை மிளகாய், வெங்காயம், புளி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நைஸாக அரைச்சதும் நம்ம உளுத்தம்பருப்பை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தாளித்து வச்சுருக்க கடுகு கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான அற்புதமான கிராமத்தில் செய்யக்கூடிய வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.